தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையில் நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்க. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தவும் உம்முடைய பிரசன்னத்தால் நீங்கள் நிறைக்கவும் ஆசீர்வதிக்கவும் தந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். இந்த தியான வேளையும் நீங்கள் ஆசீர்வதித்தாங்க. அடியனை மூடி மறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பேசுங்க. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, காதோடு இருக்கிற எல்லாரும் கவனித்து கேட்கும்படி, இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கவனித்து கேட்கிற ஒரு காரியத்தை நீங்கள் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சிந்தனை சிதறல்கள், வீண் கவலைகள், கவனிக்கக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் எடுத்து போடுகிறோம். உண்மையோடும் உத்தமத்தோடும் கவனிக்க, கேட்கிற வார்த்தைகளை விசுவாசிக்க, நம்ப, கீழ்ப்படிய, வசனத்தில் வைத்திருக்கிற உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் இறங்குங்க. எங்களை தாழ்த்திய கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாதாக. கடந்த நாட்களிலே சங்கீதம் 1 நம்ம தொடர்ந்து 91 தொடர்ந்து பார்த்தோம். எப்படி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு விசேஷித்த பாதுகாவலை தருகிறார். அதில் முக்கியமான தேவை ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அநேகர் செவி கொடுக்கல, ஆனாலும் ஆண்டவர் காப்பாற்றி வருகிற நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அந்த ஆண்டவருடைய பாதுகாவலின் மேன்மை, ஈவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி அவளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இன்னும் பார்க்கும்போது ஆண்டவர் ஆபத்திலே கூட இருந்து கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உதவி செய்து விடுவிக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து அவளை எப்படி ஆசீர்வதித்தார் என்று 91ஆம் சங்கீதத்தில் பார்த்தோம். அல்லேலூயா. குறிப்பாக ஆண்டவருடைய ஆண்டு மேல் நம்ம வைக்கிற வாஞ்சை, அவன் இடத்துல வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். மாத்திரமல்ல, அந்த வாஞ்சை எப்படி வெளிப்பட வேண்டும், ஆண்டவரை அவருடைய நாமத்தை அறிந்து அவரை ஆராதிக்கிற, அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கொடுக்கிற 7 விதமான ஆசீர்வாதங்களை போன வாரம் பார்த்தோம். அல்லேலூயா. அப்போ கேள்வி, நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது, எங்கே இருக்கிறது, எந்த காரியத்திற்கு நாம் அதிக நேரம் செலவழிக்கிறோமோ அது மேலே நம்முடைய வாஞ்சை இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நேரத்தை கால்குலேட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ நேரம் ஃபேஸ்புக்கு, எவ்வளோ நேரம் அதுக்கு வேறு நல்லா இருக்குது, எனக்கு தெரியாது, நான் இல்லை. இன்ஸ்டாகிராம் வேறு, யூடியூப் வேறு, சொல்லுங்கள், வாட்ஸ்அப், மீம்ஸு, டிக்டாக்கு வேறு. ஒரு நேரம் எடுத்து பாருங்கள், ஒரு தாளம் எடுத்து எழுதுங்க. எல்லாத்தையும் ஒன்றுக்கு எவ்வளோ நேரம் செலவழிக்கிறேன். அல்லேலூயா. கடைசியில் முடிவு பண்ணுங்கள், வாஞ்ச எங்கே இருக்குது. மொத்தத்தில் பார்த்தா கண்ணி நிச்சயம் இருக்குது. எங்கே இருக்குது? அப்போ கண்ணி நிச்சயம் வந்து எது? சாத்தானுடைய பெரிய ஒரு ட்ராப். அல்லேலூயா. அப்போ பிசாசு இதன் மூலமாக தான் ஜனங்களை ஆண்டு மேலே அன்பு செலுத்தாதபடிக்கு, தேடாதபடி வச்சிருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. இதை தவிர சில பேர் சில ஆட்கள் மேலே என்ன வைப்பாங்க? வாஞ்ச வைப்பாங்க. அவங்களுக்கு தான் நேரம் அதிகமாக செலவழிப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் இதெல்லாம் அறிந்து நம்மை காத்து கொண்ட பிள்ளைகளாக நாம் அதிக நேரம், அல்லேலூயா, இந்த யோசபாத் ராஜாவை போல, அல்லேலூயா. போன வாரம் சொன்னேன், இந்த 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் தயவுசெய்து எடுத்து வாசிட்டுவாங்கன்னு. எத்தனை பேர் வாசிங்க? நீங்கள் கையை வைத்த மாட்டீங்க, படிக்கவும் மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, இன்றைக்கி அந்த ஒரு காரியத்தை நீங்கள் தொடர்ந்து படிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியம் எப்படி, அல்லேலூயா, நம்ம ஏற்கனவே சபையில் பார்த்துருக்குறோம், பல முறை பார்த்துருக்குறோம். ஆனாலும் கூட மறுபடியும் பார்ப்போம். ஏன்னா இந்த இடம் கூட நான் பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு விளக்கின காரியம், உணர்த்துவித்த காரியம் கூட இருக்குது. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், எப்படி சகையு ஆண்டு மேலே வாஞ்சை வைத்து அவரை கண்டு கொண்டான், அதனால் பெற்ற ஆசீர்வாதங்கள் என்ன. அல்லேலூயா.
நாமும் சகையோட கம்பேர் பண்ணி எப்படி நம்முடைய வாஞ்சையை ஆண்டவரை கண்டுகொள்ளும்படியாக அவருடைய ஆசீர்வாதங்களை பெறும்படியாக மாற்றிக்கொள்வது என்று பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஒருவேளை பழைய ஆட்கள்லாம் தெரியும், கேட்டிருக்கோம், பரவாயில்ல, இன்னும் அதிகமாக கேளுங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய வாஞ்சை இன்னும் அதிகமாக ஆண்டு மேலே வைக்க வேண்டும், மாற வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் லூக்கா 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ஏன்னா இன்னைக்கு உபவாச ஜெபம் 20 நிமிஷத்துலாம் கொஞ்சம் தான் பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. லூக்கா 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அங்கு நம்ம பார்க்குறோம், அங்கே சகையு என்கின்ற ஒரு மனிதனையும் அவன் எப்படி ஆண்டவரை தேடி அவன் கண்டு கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அவர் எரியோவில் பிரவேசித்து அதன் வழியால் நடந்து போகையில், இந்த எரியோ அப்படின்னாலே அங்கு விக்கிரகத்தை வழிபடுகிற கூட்டத்தார் இருந்தபடினாலே இஸ்ரேல் ஆண்டவுடைய ஜனங்கள் அந்த வழியாக போகவே மாட்டாங்க. அல்லேலூயா. அவங்க வேற ஊருக்கு போகணும், சமாரியா வழியாக தான் போனால் போக மாட்டாங்க, சமாரியாவை சுற்றி போவாங்க. அப்படி வெறுக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. அதில் வசித்தவன் தான் இந்த சகையு. அது மாத்திரமல்ல, அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர், அதாவது வரி வசூலிப்பவன். ஆகவே அந்த மக்களும் கூட வெறுக்கப்பட்ட, ஆனால் மதிப்பு உள்ள பதவி. ஆனால் எப்படிப்பட்டவன்? ஒரு வெறுக்கப்பட்டவன் அவன். ஏனென்றால் இவனுடைய வரி வசூலிக்கவன் எல்லாம் உண்மையானவன் கிடையாது. அவன் எல்லாம் கூட காசு வாங்கி, அரசாங்கன்ற பேரை சொல்லி கூட காசு வாங்கி அந்த அநியாயம் பண்ணுகிற அந்த வேலையில் இருந்தவன். அதே போல் ஆண்டுடைய சிஷ்யன் மத்தேயு இருந்தால். இவன் எல்லாத்தையும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட அப்படின்னால எப்படி மாறினாங்க என்பது பெரிய ஒரு ஆண்டுடைய பெரிய இரக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. எனவே தான் அவனுடைய பேர் ஆயக்காரன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த ஆயக்காரர்கள் எல்லாத்துக்கும் அவன் பெரிய தலைவன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஐஸ்வர்யமானமாய் இருந்த நல்ல பண வசதி உள்ளவன், ஒரு எனப்பட்ட ஒரு மனுஷன். ஆகவே ஒரு ரிச் மேன் மாதிரி சகையு இருந்தான். ஆனால் இவனுக்குள்ள ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுறான், அவர் செய்த அற்புதங்களை பற்றி கேள்விப்படுறான், அவருடைய போதனைகளை பற்றி கேள்விப்படுறான். இந்த இயேசுவை நான் எப்படியாவது பார்க்கணும். அல்லேலூயா. அப்போது இப்படிப்பட்ட இவன் நல்ல பதவியில் இருக்கிறான், நல்ல மதிப்பில் இருக்கிறான். அது மாத்திரம் இல்லை, இவன் ரொம்ப ஆள் குள்ளம். அல்லேலூயா. ஆனால் இவனுக்குள்ள ஒரு ஆசை வந்து, இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன், அவரை நாம் பார்க்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை, அது எப்படி செயல்படுத்தலாம் என்று பார்த்து நம்முடைய ஆசையை ஆண்டு மேலே திருப்பி, ஆண்டுக்கு அடுத்த காரியங்களை திருப்பி, எப்படி நம்முடைய வாஞ்ச நாம் இப்படி ஆசீர்வாதங்களை 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்கிற ஒரு காரியத்தில் நம்மளை செயல்படுத்தும் போது நிச்சயமாகவே அந்த மகிமை நினைத்து பார்க்க முடியாத அதிசய அற்புதமான மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு கேள்வி, என்ன கேள்வி? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வாயை தேடினான். அல்லேலூயா. கேள்விப்பட்டிருக்கான், ஆனால் இன்னைக்கு எப்படியாவது பார்த்து ஆக வேண்டும் என்று சொல்லி அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆவல் உண்டாயிடுச்சு அதற்காய். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நாம கூட இயேசு கிறிஸ்துவை எங்கே பார்க்க முடியும்? இந்த வேத புத்தகத்தில், குறிப்பாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் இயேசு கிறிஸ்துவை நாம் கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா. பல முறை உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் நடக்கணுமா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எடுத்து வாசிங்க. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை எடுத்து வாசிங்க. அதை குறித்து சிந்திங்க, கீழ்ப்படி ஒப்பு கொடுங்க. இது நான் சொன்னதுனால அல்ல, நம்ம கர்த்தரை உண்மையாக தேட ஆரம்பித்தனால உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை காண்பீர்கள். அல்லேலூயா. இந்த ரகசியத்தை எளிதாக சொல்லி கொடுத்துருங்க, இப்படி தான் செய்யணும். அல்லேலூயா. செய்கிறது உங்கள் கையில் இருக்குது. பெரிய பெரிய அதிசயங்கள் உண்மையாக செய்யவங்க. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினால் அன்றி உலகத்துக்கு ரட்சிப்பு கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது, நித்திய ஜீவன் கிடையாது, பரலோக வாழ்வு கிடையாது. ஒரு மெய்யான விடுதலை இயேசு கிறிஸ்து அன்றி வர எங்கேயும் கிடையாது. அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாமும் வேத புத்தகத்தில், குறிப்பாக வேத புத்தகத்தில் தேவனுடைய வார்த்தை மூலமாக, தேவ நீதி மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மூலமாக அவரை நாம் கண்டுகொள்ள முடியும். அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய வல்லமை, மேன்மை, மகிமை, அல்லேலூயா, எப்படிப்பட்டவர் இது சொல்லப்பட்டபடியே நம்ம காண முடியும். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இப்படி நம்முடைய வாஞ்சையை ஆண்டவரை இன்னும் அதிகமாய் அறியும்படிக்கு நம்முடைய வாஞ்சையை அவர் மேலே வைப்போம், நேரம் ஒதுக்குவோம். அல்லேலூயா.
அது மாத்திரமல்ல, ரெண்டாவது காரியம், அவன் குள்ளனானபடியால், அவன் மிகவும் குட்டையான ஒரு மனுஷனாக இருந்தபடினாலே அவரை காணக்கூடாமல், அவனுடைய என்ன சொல்கிறது, அவனுடைய சரீர அமைப்பே, அவனுடைய பிறப்பின் அந்த அந்த பிறப்பிலே அவனுக்கு இப்படி ஒரு தடை இருக்குது. அல்லேலூயா. அவன் ஒரு 4 பேர் போகும்போது காணக்கூடாதபடிக்கு நிறைய பேர்கள் இவன் குட்டையாக இருந்த அப்படின்னால முன்னால் இருக்கிற மனிதர்கள் உயரமாக இருந்தால் பார்க்க முடியாது என்கிற ஒரு குறைபாட்டோடு அவன் இருந்தவன், குறைகளோடு கூட அவன் பிறந்தவன், அல்லது அந்த குறையினாலே ஆண்டவரை அவன் பார்க்க முடியலை. அல்லேலூயா. இப்போ நமக்கு கூட நம்முடைய பிறப்பில் நமக்கு குறை இருக்கலாம். அல்லேலூயா. ஆனாலும் கூட அந்த காரியங்களெல்லாம் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இந்த குறை இருக்குது, ஆகவே இந்த காரியம் எப்படி நடக்கும், என் ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. குறைகளை நிறைவாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். இதைத்தான் நம்ம பார்த்தோம் 91 கடைசியில் பார்த்தோம். அல்லேலூயா. அவர் நம்மை ரட்சிக்கிறவர் அப்படின்னு விடுதலை தருகிறவர். மீட்டு ரட்சிப்பு என்னாலே மீட்டு ரட்சிப்பவர் தான். மீட்டு ரட்சிப்பவர்னா எந்த நிலைமையில் நம்ம இருக்கோமோ, எந்த நெருக்கத்தில் இருக்கோமோ, வெளியிட முடியாத அந்த காரியத்தில் நம்ம மீட்டு மறுபடியுமாய் அது நம்மை மேற்கொள்ளாதபடி ரட்சிக்கிறவர், விடுதலை தருகிறவர், ரட்சிப்பு அல்லேலூயா தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். அப்போ ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு பிறப்பிலே மற்றவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பவர் நமக்கு கம்மியாக இருக்கலாம், புரிகிற திறன் நமக்கு கம்மியாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் பரவாயில்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள் கலந்து சேர்ந்ததுனால கர்த்தரனை ஆசீர்வதித்தார்னு சொல்லும்படியான காரியங்களை அநேகம் பார்க்குறோம். அல்லேலூயா. போன வாரம் கூட கேட்டோம், தமிழில் ஒரு இம்போஷன் ஒரு இதெல்லாம் திருப்பி எழுதிப்பார், எழுதிட்டு வா என்று சொல்லப்பட்ட காரியம்லாம் ஃபஸ்ட்டு மார்க் வாங்க முடியாத கிருபை செய்தார் போர்டு எக்ஸாமில். நான் ரீசெண்டாக சொன்னேன், நிறையா இருக்குது. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் அவரை தேடும் பொழுது நிறைவாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது 3வது காரியம், அவன் போகும் வழியில் முன்னாக ஓடி. இவன் ஒரு பணக்காரன், மதிப்பு மிக்கவன், தலைவன். அல்லேலூயா. ஆனால் என்ன பண்ணுறான், அவன் வைக்கப்படலை. அல்லேலூயா. ஆண்டவரை பார்க்க அவன் வைக்கப்படலை, ஆலயத்துக்கு வர்றதுக்கு வைக்கப்படலை, ஆண்டுடைய காரியங்களை முன்னின்று செய்வதற்கு வைக்கப்படலை. அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆண்டவருக்காக வெட்கத்தை விடுகிற ஒரு காரியம் மிக மிக அவசியம். அல்லேலூயா. உங்கள் எல்லாரையும் கடலில் நான் அதிகமாக வைக்கப்படுறவன், ஏன்டா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்தவன். அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காம்பவுண்டில் ஃபுல்லாக கேர்ள்ஸ். அல்லேலூயா. பாய்ஸ் 2 பேரும், ஒருத்தர் வேலைக்கு போயிட்டான், இளம் வயசில் வேலைக்கு போயிட்டான், நான் ஒருத்தர் தான் போவேன், குனிஞ்சிட்டே தான் போவேன். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கலாம், ஆனால் அவள் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். அல்லேலூயா. நமக்கு இன்றைக்கும் ஜெபிக்கிறதுக்கு ஒரு வெக்கம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டை பற்றி சொல்வதற்கு வெக்கம் இருக்குது, தயக்கம் இருக்குது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது எல்லாத்தையும் மாற்றிடுவார். அவரை தேடும் பொழுது ஒரு விசுவாசத்தை தந்து பயத்தில் எடுத்து போடுவார். அல்லேலூயா. அவன் போகும் வழியில் முன்னாக ஓடி, வெக்கத்தை விட்டு ஓடி போனான். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய தலைவன், மதிப்பு மிக்கவன், குட்டையாக இருக்கான், அவன் ஓடி போனான். அல்லேலூயா. ஆண்டவரை பார்க்க ஓடி தான் போகணும். அல்லேலூயா. ஒரு பிரயாசம் போட்டு தான் ஆகணும். வெக்கத்தை விட்டு ஒரு பிரயாசம் விட்டு பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. தயவுசெய்து, எத்தனை பேர் எனக்கு சபையில் எனக்கு ஜெபிக்க தெரியாது, ஜெபிக்க படிங்க, கேளுங்க. யாருமே ஜெப வல்லமையோடு கூட வந்தது கிடையாது. அல்லேலூயா. நான் சொல்லியிருக்கேன், 5 நிமிஷம் மேலே ஜெபம் பண்ணவே தெரியாது. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் உணர்த்தினார், 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணக்கூடாதா. அல்லேலூயா. 1 மணி நேரத்துக்கு மேலே ஜெபம் பண்ண கிருபை தந்தார். நிறுத்ததுக்கு மனசே இல்லை. அது மாத்திரம் இல்லை, மனசில் உள்ள எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சு கிருபை செய்தார். அது விசுவாசம் வந்துட்டு, என் ஆண்டவர் கேட்டு விட்டார் எல்லாத்தையும். அனைவருக்காக ஜெபம், அந்த ஆசீர்வாதம் நமக்கு. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, முன்னாக ஓடி வெக்கத்தை விட்டு ஓடுற ஆண்டவருக்கென்று வெக்கத்தை விடுகிற ஒரு காரியம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அது எப்போ முடியும்? ஆண்டவர் உண்மையாக தேடினா தான் முடியும். அல்லேலூயா. 4வது, அவரை பார்க்கும்படிக்கு ஒரு காட்டத்தையும் மரத்தில் ஏறினான். அல்லேலூயா. ஒரு குட்டையான மனுஷன் ஏறுறது எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம். காட்டுத்தீ மரம் பெரிய மரம், அதில் நம்ம நினச்ச மாதிரிலாம் கிளைகள் இருக்காது. காட்டுத்தீ மரத்தில் டாப்பில் தான் கிளை இருக்கும். அல்லேலூயா. அவன் நம்ம ஊர் பணம் ஏறி மாதிரி அவன் ஏறியிருக்கான், அவன் கஷ்டப்பட்டு ஏறியிருக்கான். அல்லேலூயா. அவன் அப்படியே 2 கையை பிடிச்சி ஏறுறதுக்கு இருந்தால் பரவாயில்ல. அல்லேலூயா. அது பெரிய மரத்தடியாக இருக்கிறது.
அவன் எப்படி ஏற முடியும்? 2 கையை பிடிச்சி காலை வச்சு குரங்கு மாதிரி தான் ஏற முடியும். அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு மற்றவன் பார்த்தா என்ன நினைப்பான்? அல்லேலூயா, இந்த ஆள் குரங்கு மாதிரி ஏறுறான். அல்லேலூயா, என் ஆண்டவரை பார்க்கணும். அல்லேலூயா, அதான் முக்கியம் எனக்கு. அல்லேலூயா. அப்போது இங்கே பார்க்கும் பொழுது ஒரு கடின முயற்சி போட்டான். அல்லேலூயா. அநேக வேளையிலே கூட நாம் கடின முயற்சி எடுக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆரம்ப காலத்தில் ஷிஃப்ட் டியூட்டி போய் முடிச்சு வந்துட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம், தூக்கம்லாம் வரும். ஆனாலும் கூட இந்த வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. அப்போது நம்ம ஒரு தூக்கத்தை செலவு பண்ணிவிட்டு அதை விட்டு ஆண்டவரை நான் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இப்படி ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வர வேண்டி இருக்குது. இப்படி ஆனாலும் கூட நேரத்தை ஒதுக்கி தேடுகிற ஒரு காரியம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஒரு கடினமான முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அல்லேலூயா ஸ்தோத்திரம், அவர் இருதயத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய சரத்தை பார்க்குறவர் அல்ல, நம்முடைய செய்கைகளை பார்க்கிறவர் அல்ல. அது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. எப்படி ஸ்தோத்திரம் நம்ம பார்க்கும் பொழுது அங்கு தாவீதுடைய சவுல் எல்லாரும் வந்தாங்க. யாரை அபிஷேகம் பண்ணணும் என்று சொல்லி அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு பெரிய போராட்டம். நல்லா அழகாக இருக்காங்க, உயரமாக இருக்காங்க, நல்ல ஒரு ராஜாவுக்குரிய எல்லா தன்மையோடு இருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறார், இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை. அல்லேலூயா. ஆனால் தாவீது வந்த பொழுது அல்லேலூயா இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணு சொன்னார். இன்றைக்கி நாமும் ஆண்டவரை தேடும் பொழுது நம்மை அபிஷேகிப்பார் கண்டிப்பாக, உண்மையாக தேடும் பொழுது. அல்லேலூயா. நிறைய பேர் ஏதாவது வேணும்னா ஆண்டவரை தேட்டு விட்டுருவாங்க. அதுக்கு பிறகு அந்த நோக்கம் இல்லை. என் ஆண்டவரை முழுவதுமாக நான் தெரிந்து கொள்ளணும் அல்லேலூயா என்று சொல்லி ஒப்பு கொடுக்குற ஒரு காரியம். நான் நித்திய ஜீவனை பெறணும். எனக்கு மரணம் வந்தால் நான் நிச்சயமாக பரதீசுக்கு போகணும். அதுக்கு பிறகு நியாய தீர்ப்பு அவனுடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படணும். இதையும் தாண்டி நியாய தீர்ப்பு இருக்குது. நான் நரகத்துக்கு போகக்கூடாது, பரலோகத்துக்கு மாத்திரம் தான் போகணும். அல்லேலூயா. 2 முடிவு தான். ஒன்று நித்திய ஜீவனாகிய பரலோகம், பரம எருசலேம். இன்னும் நித்திய நரகம். அல்லேலூயா. அனைவருக்கு அந்த சத்தியமே புரிய மாட்டேங்குது. நிர்விசாரமாக இருக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. மாற்றிக்கொள்வோம். ஆண்டவர் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். அல்லேலூயா. அநேக பைத்தியக்காரர்கள் சொல்கிறாங்க ஆண்டவர் அன்பு உள்ளவர், அவர் நரகத்தில் போட மாட்டேன்னு சொல்லி பெரிய ஏக்கமே இருக்குது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பொய்யான சத்தியம், பொய்யான பிசாசின் சத்தியமாக இருக்குது. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு உண்டென்று சொல்லி அதுக்கு ஆயத்தப்படாத எவனுடைய முடிவும் பரிதாபமானது என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை கொண்டு ஆயத்தப்படணும். அல்லேலூயா. அப்போ இதயத்தை பார்க்கிற ஆண்டவர் இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு. அல்லேலூயா. என்றால் இத்தனை பேர் இருந்தாலும் கூட அவனுடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் சகைவன் இருதயத்தை பார்த்து அவனுடைய பிரயாசங்களை பார்த்து நேராக முன்னால் வந்து ஆண்டோட நேராக பார்க்காம போயிருக்கலாம். அல்லேலூயா. அவர் மரத்தை பார்த்துலாம் வரமாட்டார். அவர் முன்னால் எல்லாம் பொதுவாக பார்த்து நடப்பாங்க இல்லையா? அது இவ்வளோ பெரிய கூட்டம். ஆனால் கர்த்தர் நின்று அவர் சகைவை பார்த்து அல்லேலூயா அவனை கண்டு. அல்லேலூயா. போதும். அவர் இருதயத்தை பார்க்கிற தெய்வமாக இருக்கிற அப்படின்னாலே, இருதயத்தின் சிந்தை ஆராய்ந்து அறிகிற தெய்வமாக இருக்கிற அப்படின்னாலே அல்லேலூயா. ஒரு பெரிய சத்தியம். என்னுடைய இருதயத்தின் சிந்தனை என் ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் அவர் கடவுள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதை நியாயம் தீர்க்கிறவர். நான் கணக்கு கொடுக்கணும், என் சிந்தனை எப்படி என்று சொல்லி நானும் கொடுக்கணும், நீங்களும் கொடுக்கணும். ஆகவே சிந்தனை இதை உணர்ந்தா சிந்தனைக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் வரும். சிந்தனைக்குள்ளே கண்ட்ரோல் வந்தால் ஆவிக்குள்ளே கண்ட்ரோல் வரும். ஆவிக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணால் சரீரத்தில் கண்ட்ரோல் வரும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயந்த ஜனமாக இருக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அறிவு இல்லாதனால தான் தன்னுடைய சிந்தனைகள் இஷ்டத்துக்கு போகிற சிந்தனை. குரங்கு மாதிரி அவன் பாடல் போடுறான், மனம் ஒரு குரங்குன்னு சொல்லி. அல்லேலூயா. அதை விட கேவலமாக இருக்குது. அல்லேலூயா. இப்படி நம்மை திருத்தி கொண்ட அனுபவம் இருக்கும் என்றால் நம்முடைய சிந்தனை ஆண்டவருக்கு பிரியமான சிந்தனையாக, ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நம்முடைய சிந்தனையை மாற்றிக்கொள்வது அவசியம். இது எப்போ நடக்கும்? நம்ம ஆண்டவரை உண்மையாக வாஞ்சி தேடும் பொழுது. பைபிளை படிக்கும்போது தெரியும், ஓ நம்முடைய சிந்தனை ஆண்டவர் விரும்புகிற மாதிரி இல்லை, சிந்தனையை மாற்றணும் என்று சொல்லி. அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார் என்கிற அறிவு சத்தியம், அதை செயல்படுத்துகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் மிக அவசியம். அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம், 6வது, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. இன்றைக்கு நம்ம வீட்டில் நல்லா பாருங்க, சீக்கிரமாய். இன்றைக்கு ஆணுடைய சத்தியத்தை கேட்டு சீக்கிரமாய் அதை மாற்றிக்கொள்கிற காரியம் கிடையாது. அப்படி மாற்றிக்கொள்ளாதனால பிசாசு என்னது பேரான் எடுத்து போடுகிறான் என்று சொல்லி இதே லூக்கால வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசித்து செயல்படுத்தவில்லை என்றால் பிசாசு எடுத்து போடுவான், அல்லது மற்ற காரியங்களை கொண்டு வந்து அந்த வசனத்தை மறக்கும்படியாக அந்த வசனம் செயல்படாதபடிக்கு அந்த வசனத்துடைய சத்தியத்தை நீர்த்து போக பண்ணுவான். ஆகவே பிரியமுள்ளது, இன்றைக்கே ரட்சிப்பு. இன்னைக்கு இல்லை அப்படின்னா செத்து போகிறக்கான காரியம் உலகத்தில் உண்டு. நான் ஆண்டவர் இரக்கமாக வச்சிருக்காரு, அது வேறு விஷயம். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது, இன்றைக்கே ரட்சணிய நாள். நாளைக்கு உயிரோட போய் இல்லைன்னு தெரியாது. பெரிய அமெரிக்க நடிகை அல்லேலூயா ஊழியக்காரர் போய் சந்திச்சார், போய் சந்தி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் போய் சொன்னதுனால போனார். அந்த அம்மா சத்தியத்தெல்லாம் கேட்டு அது எழுதி வச்சிருந்தது. அல்லேலூயா. ஆனால் எழுதிட்டது மனம் திரும்பலை. அல்லேலூயா. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்குது, இன்னொரு நாள் பார்க்க வேண்டும்னு சொல்லி டைரியில் எழுதிட்டு போயிட்டது. போன அந்த எல்லாம் கேட்டு போன சில மணி நேரங்களே ரோடில் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போச்சு. ஆண்டவர் கொடுக்குற வேலை நம்ம அறியோம், நமக்கு அதிகமாக கிருபை தந்திருக்கிறார். இந்த கிருபையின் திரட்சியை அற்பமாக இழந்தபடி நம்ம கற்றுக்கணும், நன்றி சொல்ல படிக்கணும். நான் அவர் அறியாத வரைக்கும் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன். அல்லேலூயா. அவர் அறியாத போது நான் மறித்து போயிருந்தேன்னா கண்டிப்பாக நிச்சயம் நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு பெரிய காரியமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் கிருபை உள்ளவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இப்போ ஆண்டுடைய வாஞ்சை எப்படி மாறுது? நம்ம இடத்துல தங்கும்படியாக, நம்ம வீட்டில் தங்கும்படியாக மாறுது. அல்லேலூயா. அப்போ எப்பேற்பட்ட ஆண்டுடைய மகிமையை பார்க்கணும் நம்ம. அல்லேலூயா. என்னைக்கு ஒரு வீட்டில் பைபிள் எடுத்து தேட ஆரம்பித்தாங்களோ, கர்த்தருடைய கிருபை, பிரசன்னம், மகிமை, ஆண்டுடைய கிரியை செயல்படுறதை எல்லாத்தையும் பார்க்க முடியும், கொஞ்சமாக பார்க்க முடியும். சமாதானம் வரும் போல. என்றால் தேவ நீதியாக இருக்குது. நீதினா என்ன? இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. உச்ச நீதிமன்றம், நீதிபதி அவர் சொன்னதான் வாக்கு. உலகத்தில் உள்ள எல்லாரையும் காட்டிலும் என் ஆண்டவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி. ஆகவே அவருடைய வார்த்தையெல்லாம் நீதி. இதுக்கு மறுத்து பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. அல்லேலூயா. கேள்வி கேட்கக்கூடாத அளவுக்கு விசுவாசம் வளரணும். ஒருவேளை கேள்வி கேட்கலாம், புரியும்படி கேள்வி கேட்குறது வேறு. அல்லேலூயா. ஏன் தப்புனே இப்படி இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது, சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். ஆண்டத்தில் அதிகமாக கேள்வி கேட்டேன் ஒரு நானும் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார். ஏன் கற்றுக் கொடுத்தார்? நம்ம படிக்கணும்னு சொல்லி விரும்பினால. அல்லேலூயா. சரி. ஆகவே பிரியமல்லே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் தங்க விரும்புகிறார், நம்முடைய வீட்டில் தங்க விரும்புகிறார். இதனால் வரக்கூடிய ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். எப்போ நடக்கும்? கர்த்தரை தேடும்போது நடக்கும். அல்லேலூயா. அவன் சீக்கிரமாக இறங்கி, அல்லேலூயா, உடனே கீழ்ப்படிஞ்சான். சீக்கிரமாக இறங்கி வரலாம், சீக்கிரமாக இறங்கி வந்தான். அல்லேலூயா. ஆண்டவரே நான் மெதுவாக இறங்கி வரேன்னு சொல்ல அவன். அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் அவன் குதிச்சிட்டான் அப்படின்னு வச்சிங்களேன் நீங்கள், ஒரு புரிந்து கொள்வதற்காக. அல்லேலூயா. கைகால் உடையமான நினைக்கல, சீக்கிரமாய் இறங்கி வந்தான். அது மாத்திரமல்ல, அவன் சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அல்லேலூயா. ஆண்டவரை, ஆண்டுடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற ஒரு காரியம், முழு இதயத்தோடு முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை அனைவருக்கு கசப்பாக இருக்கிறது. ஜென்ம சோபம் உள்ளக்குள்ளேயே இருக்குது, சுயநீதி உள்ளே இருக்குது. ஆண்டுடைய வார்த்தை கசப்பாக இருக்குது. அல்லேலூயா. பரிதாபம், பரிதாபம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை சமாதானமும் சந்தோஷமா, மெய் சமாதானம், மெய் சந்தோஷம். உள்ளத்தில் இல்லத்தில் குடியிருப்போர் மத்தியில் அனைவருக்கு கொண்டு வருகிற பிள்ளை நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா. உடனே உருவு வந்துச்சு. கூட உள்ள ஆக்கெல்லாம் அதை கண்ட யாவரும் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி ஒரு போராட. அல்லேலூயா. பிரியமனலே, நாம் ஆண்டவரை தேடுவது அநேகருக்கு முறுமுறுப்பை கொண்டு வரலாம். நம்முடைய சொந்தக்காரன், சில பேரில் கணவன் மனைவி யாராவது ஒரு ஆள். அல்லேலூயா. சபையில் நிறையா காரியங்களை பார்த்துருக்கேன். கணவனுக்கு தெரியாமல் சேரியை மாற்றிட்டு வேறு சேரியில் ஞானஸ்தானத்தில் போகணுன்னு சொல்லி
ஞானஸ்நானம் எடுத்துட்டு வந்தவங்களாம் இருக்காங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்களை ஆசீர்வதிச்சிருக்கார். அல்லேலூயா. அவங்க கணவன்மாரெலாம் மனம் திரும்பும்படியே கிருபை செய்தார். அல்லேலூயா. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆகவே பிரியமானவர்களே, இப்படி நம்ம ஆண்டவரை தேடுவது, நெருங்கி சேருவது அநேகருடைய முறுமுறுப்பாக இருக்கும். ஏன்னா பிசாசுக்குள்ளே இருக்கனால அப்படி தான் பண்ணுவான், பேசுவான். அல்லேலூயா. எல்லாம் தூக்கி தூர போட்டு நான் என் ஆண்டவர். அல்லேலூயா. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். அல்லேலூயா. யாராக இருக்கலாம், நான் என் ஆண்டவர். இடைக்கில யாருமே கிடையாது, யாரும் வர முடியாது, வரக்கூடாது. அல்லேலூயா. வந்தால் தூக்கி தூர போட்டு போங்க. யூ ஆர் நத்திங் ஃபார் மீ. என் ஆண்டவர் தான் பெருசு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு மெய்யான மனம் திரும்பல் வந்து ஏற்கனவே ஏமாற்றி காசு வந்தவன் என்ன சொன்ன, ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே என் ஆசையில் நான் பாதியை தரேன். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, யாரெல்லாம் ஏமாற்றி வாங்கினோம் 4 மடங்கு திருப்பி கொடுங்க. அவனுக்கு தெரியும் யாரை ஏமாற்றி வாங்கணும். ஒரு கூடமான ஆட்கள் நான் கூட காசு போய் 4 மடங்கு கொடுங்க. அல்லேலூயா. இதான் மெய்யான மனம் திரும்புதல். அல்லேலூயா. இன்றைக்கி அனைத்து பொய்யான மனம் திரும்புதல் எல்லாம் பைபிளில் இருக்குது. பொய்யான மனம் திரும்புதல், கள்ளத்தனமாய் மனம் திரும்புதல், அல்லேலூயா, அரவர மனதோடு மனம் திரும்புதல் எல்லாம் இருக்குது. நம்ம அப்படி இல்லை. என் ஆண்டவரத்தில் முழு மனதாய் மனம் திரும்புதல் இல்லை அப்படின்னா நம்ம அவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ மனம் திரும்புதல் எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. அப்படியே டேர்ன் பண்ணுற ஒரு காரியம் அப்பப்போ நடிச்சு காட்டியிருக்கேன். அல்லேலூயா. இப்போ நம்ம மனம் திரும்புதல் எப்படி இருந்ததுன்னா நம்முடைய பார்வை எங்கே இருக்குதோ இங்கேயும் பார்க்க முடியும், இங்கேயும் பார்க்க முடியும். இங்கே ஆண்டவரும் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே இருக்கார். முழு மனதோடு நம்ம திரும்பினா தான் ஆண்டவரை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் இப்போ இங்கே இருக்கார். முந்தி மனம் திரும்புதல் உலகம் தான் எனக்கு முன்னால் இருந்து, ஆண்டவர் பின்னால் இருந்தார். இப்போ மனம் திரும்புதல் முழு மனதோடு. அல்லேலூயா. இப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. ஒரு ரட்சிப்பு பாவ மன்னிப்பாய் வந்தது. அல்லேலூயா. ரட்சிப்பு விடுதலையாய் வந்தது. அல்லேலூயா. ஆகவே ரட்சிப்புன்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு கண்டிப்பாக தெரியணும், இயேசு கிறிஸ்து தான் இதுக்காக வந்து ஜீவனையே கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பின் வழி என்ன என்பதை அல்லேலூயா தெரிந்து கொண்டு அந்த வழியில் நடந்து, குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஒப்பு கொடுத்து வாயால் அறிக்கை செய்து உடன்படிக்கை செய்ததில் உண்மையாக இருக்க ஒப்பு கொடுக்குற ஒரு மனுஷனுக்கு தான் பாவ மன்னிப்பு. அல்லேலூயா. இதை உண்மையாக செயல்படுத்த எவனுக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரை பின்பற்ற ஒப்பு கொடுத்தல, உண்மையாக மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தபடி நடக்கிற ஒரு காரியம் இல்லாமல் நித்திய ஜீவனை பெற முடியாது என்பதை அறிந்து, ஹல்லேலூயா, கிறிஸ்து இயேசுக்கு முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய பிள்ளையாக அவர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு சத்தியத்தை கேட்டு நரகத்துக்கு போனால் என்ன பிரயோஜனம்? அவனை அப்புறம் முட்டால் யாரும் இருக்க முடியாது. ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபைகளை இழந்து போகாதபடிக்கு சத்தியத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டு ஹல்லேலூயா நம்ம ஒப்பு கொடுப்போம். சகைவை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்ள அவர் ஆர்வமாக இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார், விரும்புகிறார். தேவன் விரும்பாத எல்லா அசுத்தங்களையும் எப்படிப்பட்டதான ஏமாற்றுத்தனத்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை வரும்போது நிச்சயமாக அவன் ஏற்றுக்கொள்வார். தலையிலே தாழ்த்தி ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நாளில் கூட என்னுடைய வாஞ்சை எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். குறிப்பாக யோசபாத் ராஜாவை போல உமக்கு அடுத்த காரியங்களில், குறிப்பாக சகைவை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, தடையோடு குறைபாடோடு இருந்தால் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் பேர் பெருமை இருந்தால் கூட எங்களை தாழ்த்தி முழு மனதோடு முழு தேசோடு வைக்கப்படாமல் உண்மை தேடுகிற உடைய வார்த்தையை செயல்படுத்துகிற காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து நாங்கள் ஆசிரிக்கப்பட, எங்கள் குடும்பம் ஆசிரிக்கப்பட, குடும்பத்தார் ஆசிரிக்கப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய தேவவிளக்கரம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பா, நீங்கள் சகைவிட்ட கண்ட அந்த வாஞ்சை என்னிலே கண்டு நீங்கள் என்னிலே வாசம் பண்ண விரும்புகிறீர், எங்கள் வீட்டில் வாசம் பண்ண விரும்புகிறீர் என்று அறிந்து இப்படியாக உடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க கிருப்பதாங்க. குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் உம்மை குறித்து உம்முடைய வார்த்தை குறித்து கண்டுகொள்ள, இந்த வார்த்தைகள் மூலமாக உம்மை கண்டுகொள்ள அதுக்கேற்ற ஞானத்தை வாஞ்ச விருப்பத்தை தாங்க. ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்துங்க. இயேசு கிறிஸ்துவை மெய்தியமாக கண்டுகொள்ள கிருப்பதாங்க. அப்படி ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காக ஸ்தோத்திரம். மெய் சமாதானம் சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சர்வவல்லமையும் வராதே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட விசேஷமாக இந்த நாளில் 10th எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்கின ஒவ்வொரு பிள்ளையோடு கூட குடும்பத்தாரோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய வாஞ்சையை ஆண்டு மேலே வைக்கும்படியாய் ஒப்பு கொடுத்த பிள்ளையோடு கூட தன்னுடைய வாஞ்சையெல்லாம் ஆண்டுடைய வார்த்தை மேலே சத்தியம் மேலே வைத்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளையோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென்.